இது தேர்தல் அதிரடிகளுடைய காலமாக இருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் அவர்களுடைய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீட்டிற்கு அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிகைக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். இது மறுபடியும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இடையே ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கிறது. மறுபடியும் இவங்க தாவேகா கட்சிக்கு தாவுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களா, ஒரு பக்கம் விஜயுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணிக்கு இடையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, டிடிவி தினகரன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், இதற்கிடையில சசிகலா அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய புதிய கட்சி, ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளால வரப்போகிறார் அப்படிங்கிற பரபரப்பான செய்திகளுக்கு இடையில அந்த வண்டி இன்னுமே வந்து சேரல, தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரூட்டை மாற்றி வேற எங்கேயாவது அவர் போகிறதுக்கான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாரா, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில், திமுகவோடு காங்கிரஸ் நிலை பெறுமா இல்லை என்று சொன்னால் தாவேகா பக்கம் தாவுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிறது. பார்ப்போம் காணொலி. தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கூட்டணியும் அவர்களுடைய வேலைகளை மிக துரிதமாக அதிரடியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில திமுக கூட்டணி அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது காங்கிரசினுடைய நிலை, அதற்கு முன்னோட்டமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேசி வேணுகோபால் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க. எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் சொன்னதாக தெரியப்படுகிறது. கடந்த முறையை விட எங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகள் வேணும், தொகுதிகள் வேணும், அது மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு மேலவை எம்பியையும் நீங்க தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் மாணிக் தாக்கூர் மீதும் நாங்க நடவடிக்கை எடுக்கணும் காங்கிரஸ் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். அவர்கள் தங்களுடைய இந்த கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதை நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். இதுல எந்த விஷயங்களுமே நடக்கலையே, எப்படி நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்னு சொல்லி தங்களுடைய வருத்தங்களை கவலைகளை எல்லாம் தெரிவித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இவர்கள் இன்னொரு பக்கம் மறுபடியும் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏன் சந்தேகம் எழுந்திருக்கிறதுனா, இன்னைக்கு அதிரடியான ஒரு பேட்டியை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு கிரீஷ் ஜோடங்கர் யாருன்னு தெரியும். இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவர் அவர். அப்போ இந்த தலைவர் பேசக்கூடிய விஷயங்கள் மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், இங்கே இருக்கக்கூடிய ஜோதிமணி உட்பட பல்வேறு நபர்கள் தாவேகா கூட்டணி குறித்து பேசியிருந்தாங்க, விஜய் பற்றி பேசியிருந்தாங்க. எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகளை தரணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு குறையாத வண்ணம் கிரீஷ் ஜோடங்கர் அவர்களும் பேசியிருக்கிறாரு. இதுல ஹைலைட் என்னன்னு சொன்னா, தாவேகா கட்சி வெளிப்படையாகவே எங்களை கூட்டணிக்கு அழைத்தது, எங்களுடைய பலத்தை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள், அடிமட்டத்தில் நாங்க எவ்வளவு பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாவேகா கட்சி புரிந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். சரி, இது சொன்னா பரவாயில்ல, தாவேகா எங்களை அங்கீகரித்திருக்கிறது, காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் பலமாக இருக்கிறது, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் அதிகப்படியாக வரும் அப்படிங்கிறத ஏதோ போற போக்குல சொல்லி இருக்கு, விஜய் சொல்லி இருக்கிறாரு, தாவேகா கட்சி சொல்லி இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. சரி, தாவேகாவுக்கு எப்படி செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு 40 வயது அதற்கும் கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய செல்வாக்கு தாவேகாவுக்கு அதிகமாக இருக்கிறது, தாவேகா ஒரு செல்வாக்கான இடத்தை பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் தான் நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது திமுகவோடு. அப்போ இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கும் போது இதை பற்றிய விஷயங்களை பேசணும். இப்போ தாவேகா பற்றி நெறியாளர் கேட்கிறதாக இருந்தால் கூட அதை கடந்து போகக்கூடிய வேலையை ஒரு கட்சியினுடைய தலைவராக செஞ்சிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணிகளுக்குள்ளால நெருக்கம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. உடைந்து போன
கண்ணாடி பாத்திரமாக அது ஆகி இருக்கிறது. இன்னும் அதை ஒட்ட வைக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ இங்க ஏற்கனவே வீராவசனம் பேசின பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் இதற்கு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸ் மேலிடம் வந்து மாணிக் தாக்கூரை நீங்க போய் முதல்வரை சந்திங்க அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் மாணிக் தாக்கூர் வந்து முதல்வரை போய் சந்திக்கவில்லை. அதாவது கூட்டணியை பற்றி எதுவுமே பேசலை, இப்போ கப்சிப் ஆயிட்டாங்க. ஆனால் முதல்வரை இதுவரை போய் சந்திக்கவில்லை. பல்வேறு காலகட்டங்களில் இதற்கு முன்னால் வந்து தேர்தல்கள் வரும்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் வந்து இப்படிப்பட்ட உரசல்கள் நடந்திருக்கிறது, பிணக்குகள் வந்து இருந்திருக்கு. ஆனால் கடைசி நேரம் அவங்க இணக்கமாகி இந்த தேர்தல் வேலைக்கு போகக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவாங்க, ஒரு இணக்கத்தை உருவாக்குவாங்க. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளால இந்த முறை அந்த இணக்கம் வந்து நடைபெறவில்லை. இதில் மறுபடியும் நெருப்பை அள்ளி ஊத்துற மாதிரி இந்த விஷயத்தை கிரீஷ் ஜோடங்கர் வந்து பேசிட்டு இருக்கிறார். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குகிறது. இதுல இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸுக்கு வந்து 12% 20% வரைக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது, பல இடங்கள்ல அப்படி வாக்கு வங்கி இருக்கிறது. எங்களுக்கு வந்து 63,000 பூத் ஏஜென்ட்கள் வந்து இருக்கிறாங்க, நாங்க பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் வந்து கிரீஷ் ஜோடங்கர் பேசிட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஏன் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு திமுக வந்து அதிகப்படியான தொகுதிகளை தர வேண்டும், எம்பி சீட்டு ஒன்று தரணும், மேலவை எம்பி ஒன்று தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இவர்களுடைய சார்பாக ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து தாவேக்கா எங்களை அழைத்து கொண்டிருக்கிறது, இன்னும் வந்து கூப்பிடுது, நாங்கள் எந்த நேரம் வேணாலும் தாவுவோம் அப்படிங்கிறத இந்த கடைசி நேரத்திலையும் சொல்லி கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன தோன்றுகிறது. இதில் தான் காங்கிரஸ் வந்து திமுகவோடு நிலைக்குமா, இல்லைன்னா கடைசி நேரத்தில் தாவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிறது. இதில் ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் போகிறதாக இருந்தால் அதிகப்படியான தொகுதிகள் கொடுப்பாங்க. சரி, இப்போ தாவேக்காவினுடைய நிலை இப்போ என்னவாக இருக்கிறது? தாவேக்கா கட்சி ஏற்கனவே இருந்த பலத்தோடு இருக்கிறதா? ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பிம்பம் இப்போதும் நிலை பெற்று கொண்டிருக்கிறதா, இல்லைன்னா அது உடஞ்சு போயிருக்கிறதா, அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால், விஜய் நடத்தக்கூடிய தாவேக்கா நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு முன்பு போல ஒரு அதிரடியான ஒரு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கடைசியாக நடந்த இந்த வேலூர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் கண் கலங்கினது இதெல்லாம் மனசில் வச்சு தான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தளவில் கரூர் விஷயத்தில் எந்த விதமான விமர்சனங்களையோ தமிழக அரசு மீது இல்லைன்னா அதை பற்றிய பேச்சையோ தவிர்த்து வந்த விஜய் அவர்கள் இவ்வளவு காலம் கழித்து மறுபடியும் இந்த கரூர் சம்பவத்தை பேச வேண்டிய தேவை என்ன? அதிலும் குறிப்பாக கரூர் சம்பவத்தில் என் மீது எப்படி நீங்கள் பழி போடுவீர்கள் அப்படிங்கிற கேள்வியை முதல்வர் மீது வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கிறது. இதில் வந்து தனக்கு பழைய மவுஸ் இல்லை, மக்கள் மத்தியில் தனக்கு செல்வாக்கு இல்லை, ஓட்டு வங்கி டர்ன்னு கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறதே. அங்கே இருக்கக்கூடிய விஜய் உட்பட தாவேக்கா கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இப்போது பந்தை தூக்கி நேராக முதல்வர் பக்கம் போட்டு தனக்கு ஒரு கழிவிறக்கத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செய்கிறாரோ அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் வந்து நமக்கு எழும்பியிருக்கிறது. பஞ்சு டைலாக்குக்கு ஒன்றும் குறையில்லை. அது மாதிரி அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி, 2 பாக்கெட்லையும் வந்து என்னங்க அது புல்லுக்கட்டை போட்டு கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பெரிய பாக்கெட்டா புல்லுக்கட்டு போட்டு கொண்டு வரக்கூடிய அளவில் அந்த சின்ன பையன் வச்சிருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்பி இருக்கிறது. அதில் தான் அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து விஜய் அவர்கள் இப்படியே பேசி கொண்டிருக்கிறாரு. அதனால் வந்து ஒரு பொது தளத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அரசியல் முதிர்ச்சியோ இல்லைன்னா அரசியல் முன்னேற்றமோ இதுவரைக்கும் ஏற்படவில்லை. அதனால விஜய் பற்றிய ஒரு எதிர்மறை விஷயங்கள் எல்லாம், கருத்துக்கள் எல்லாம் இப்போது பரவிக்கொண்டிருக்கிறது. எடுப்பில் இவர் முதல்வராகத்தான் ஆவாரா, வேற எம்எல்ஏ எம்பி இல்லைன்னா வந்து பஞ்சாயத்து உறுப்பினர் இப்படியெல்லாம் ஆக மாட்டாரா அப்படிங்கிற கேலிக்கும் கிண்டலுக்கும் இப்போது விஜய் அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து
வந்து இந்த விஷயத்தை ஏன் பேசுகிறது, கிரீஷ் ஜோடங்கர் இப்படி ஏன் பேசுகிறாரு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிறது. இது வந்து கிரீஷ் ஜோடங்கர் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கும் தான் வெளிச்சம். அவர்களுடைய நினைப்பு என்ன, மனநிலை என்ன, அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் வந்து திமுக இவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம். இவங்க வந்து எப்படியாவது எங்களுக்கு 31 தொகுதி வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து தேமுதிகவை இந்த அணியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தொகுதிகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகளிடத்தில், கூட்டணி கட்சிகளிடத்தில் நீங்கள் வந்து பழையது மாதிரி தொகுதிகளை கேட்காதீங்க, குறைத்து கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக மதிமுகவிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மதிமுக வந்து எங்களுக்கு ஒரு எம்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லி தான் திமுக சொல்லியிருக்கு. ஏன்னா 4 எம்பி தான் தங்கள் கைவசம் இருக்கு. இதில் 2 எம்பியை வந்து தங்களுக்கு வைத்துக்கொண்டு 2 எம்பியை வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கிறதாக திட்டம் இருக்கிறது. ஒன்று வந்து தேமுதிகவுக்கு போகலாம், அதை பேசி முடித்து விட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அதை வந்து காங்கிரஸுக்கு கொடுப்பார்களா, இல்லைன்னா மதிமுகவுக்கு போகுமா, இல்லைன்னா இவர்கள் வேற என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் பரம ரகசியம், அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கிறது. இதில் இந்த தொகுதிகள் வந்து 25 விட குறையக்கூடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தகவல் சொல்கிறது. இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அடிச்சு பிடிச்சு பழைய தொகுதிகளையே வாங்கினால் அது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய சம்பவமாக, செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்டிஏ கூட்டணிக்குள்ளால என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஒரு பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாரி வழங்கிட்டு இருக்கிறார் தமிழக மக்களுக்கு. வந்து நான் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் என்ன எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இந்த கருணை தொகை 10,000 ரூபாய், அது மாதிரி பட்டதாரி இளைஞர்கள், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வந்து 2,000 ரூபாய், 12th படிச்சுட்டு இந்த வேலைவாய்ப்பு மையத்தில் வந்து பதிவு பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து 1000 ரூபாய். இப்போ வந்து வேலைவாய்ப்பு மையங்களில் போய் பதிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்வி. ஒருவேளை இவர் சொன்ன பிறகு அதை நம்பி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணலான்னு சொல்லி இப்போ வேலைவாய்ப்பு மையங்களில் போய் குவிந்தாலும் குவிந்திருப்பார்கள் நம்பக்கூடிய மக்கள். எதுக்கும் நம்ம வந்து பதிவு பண்ணி வைப்போம், இல்லைன்னா ரினியூவல் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்திருப்பார்கள். என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியல. இதில் தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் நான் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சியில் இருக்கிறவங்க அமைச்சர்களாக ஆவார்கள், எம்எல்ஏக்களாக ஆவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் தான் தோக்கக்கூடிய கப்பலில் நம்ம ஏன் இருக்கணும், நம்மளை எப்படியோ நெருக்கி பிடிச்சி காலரை இழுத்து சட்டை இழுத்து இங்கே கூட்டணிக்குள்ளால கொண்டு வந்துட்டாங்க. இதில் நம்ம வந்து எப்படியாவது நீந்தி தப்பக்கூடிய வேலையை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதுலேருந்து நீந்தி தப்பித்து இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்பி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு என்ன துரோகம் பண்ணாரு, அம்மையாருக்கு என்ன துரோகம் பண்ணுறாங்க, எனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டாங்க. பேசி என்னுடைய எதிரி இவர்கள் தான், டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, இவர்களை வீழ்த்துவது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தீய சக்தி திமுகவை வீழ்த்துவது. ஆனால் தீய சக்தி அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் அவர்கள் இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலையின்படி தோல்வியை தழுவ போவது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் தான். இது அதிமுகவுக்கு அம்மையார் அவர்கள் வைக்கக்கூடிய பெரிய எதிர் தாக்குதலாக இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குலத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை இவர்கள் தீவிரமாக இறங்கி தன்னுடைய பக்கம் இழுக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக அமையும். அவர்களுடைய தோல்வி முகம் இன்னும் தெளிவாக தெரியும். அந்த பதட்டம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறதோ, அதனால தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி விட்டு கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும்பி இருக்கிறது. இதில் வந்து ஏற்கனவே கூட்டணி சேராமல் தனிமரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள், அவர் வந்து ஏற்கனவே பாஜகவோட
இருந்தார். பாஜகவுக்கு ஆதரவாக அவருடைய மகன் வந்து செயல்பட்டு இருந்தார். அப்புறமாக வந்து அதிமுகவுக்குள்ளால வாரதுக்கான அத்தனை முயற்சிகளும் பண்ணார். அவருடைய நிலை வந்து மிகவும் பரிதாபகரமாக ஆயிப்போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து நான் இவ்வளவு இறங்கி வந்த பிறகும் என்னை வந்து கட்சியில் சேர்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதிமுகவினரை பார்த்து, தொண்டர்களை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை, தன்னுடைய பக்கம் ஒரு கருணையை அவர்கள் வீசும்படியாக செய்யக்கூடிய ஒரு வேலையை ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி திமுக பக்கம் நான் போவேன்னு எப்போ சொன்னேன்? நீங்களா கேள்வி கேட்குறீங்க, நீங்களா பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் தான் நமக்கு ஒரு சந்தேகம் எழும்பி இருக்கிறது. சசிகலா அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சியில் ஓபிஎஸ் அவர்கள் ஐக்கியமாகி அதிமுகவுக்கு எதிராக வேலையே இவர்கள் செய்வார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இல்லைனா வந்து திமுக வந்து இவர்கள் கேட்குற மாதிரியான தொகுதிகளோ இல்லைன்னா முக்கியமான ஒரு இடத்தையோ கொடுக்கறதுக்கான சூழல் இப்போது இல்லையோ, அதனால தான் இவர் நழுவி வேற பக்கம் போகக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பி இருக்கிறது. என்னன்னா, அங்கே வண்டியெல்லாம் இப்போ நிறைஞ்சிருக்கு. அங்கே ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஒருவர் திமுக கூட்டணிக்குள்ளால இல்லைன்னா திமுக கட்சிக்குள்ளால ஐக்கியமாகிறார் என்று சொன்னால் அவருக்கு வந்து மிக முக்கியமான பதவிகள் கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனியர்களை எல்லாம் விட்டுட்டு புதிதாக வந்த இவருக்கு முக்கியமான பதவி கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. முக்கியமான பதவி கொடுக்கலைன்னா இவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற விஷயமும் இருக்கிறது. ஏன்னா தாவேக்காவுக்குள்ளால போன செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு பெரிய மதிப்பில்லை. அங்கே வந்து தான் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தன்னை வந்து நடத்தலை அப்படிங்கிற பல்வேறு கவலைகள் எழுந்திருப்பதாக செய்திகள் சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுக்குள்ளால வந்தால் நம்முடைய நிலையும் அப்படி ஆகி போகுமோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. திமுகவுக்குள்ளால வந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு அரசியல் வாழ்க்கை நீளும், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் தனக்கு உகந்தது போல ஏதாவது பதவிகளை தந்து அவர்கள் நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்துவார்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சந்தேகங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தெரியும் இந்த அரசியல் கட்சிகளுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன, ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி வலுப்பெறுகிறதா, எந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரியும். இன்னொரு காணொலியில் பார்ப்போம். தொடர்ந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.